வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். இப்போ கோதுமை ரவை பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கோதுமை ரவை, பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மிளகையும் சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சியை சீவி வச்சுருக்கோம். சீவின இஞ்சியை எடுத்துக்கிறோம். இப்போது கோதுமை ரவை 200 கிராம், அதை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு 50 கிராம், அதையும் கழுவி அந்த கோதுமை ரவையோடு போட்டுறோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெயும் ஊற்றி நுணுக்கி வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து, சிறு துண்டு இஞ்சி சீவனதையும் சேர்த்து, ஒரு பச்சை மிளகா, 5-6 கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பாசி பருப்பும் கோதுமை ரவையிலையும் இதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மூடி நம்ம இதை 2 விசில் விட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா இது வேகாது. அது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு முந்திரி பருப்பும் கொத்தமல்லியும் போட்டுறணும். ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்